This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். VAO to தாசில்தார். திருப்பூரில் 14 வருடம் கழித்து தரமான சம்பவம், ஆயுசுக்கும் மறக்க முடியாத தண்டனை. 14 வருடம் முன்பு வெறும் 1500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய விவகாரத்தில் 71 வயதாகும் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அதிகாரி இப்பொழுது சிறையில் கம்பி எண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் அருகே அடங்கல் சான்று பெற 1500 லஞ்சம் பெற்ற வழக்கில் கிராம நிர்வாக அதிகாரி உட்பட 2 பேருக்கு தலா 3 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து திருப்பூர் தலைமை குற்றவியல் நடுவர் கோர்ட்டில் தீர்ப்பளிக்கப்பட்டு இருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் அருகே கௌதம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ஆனந்த் என்பவர் எலக்ட்ரிக்கல் கடை வைத்து நடத்தி வருகிறார். இவர் திருப்பூர் மாவட்டம் கௌதமபாளையத்தில் உள்ள தனது நிலத்தில் தோட்டக்கலைத்துறை மானிய உதவியோடு பூச்செடிகள் பயிரிட முடியும் செய்திருந்தார். இப்படி பயிரிட வேண்டும் என்றால் குறிப்பிட்ட நிலத்துக்கு கிராம நிர்வாக அதிகாரி சான்று, அடங்கல் உள்ளிட்ட ஆவணங்கள் தேவையாகும். இதற்காக கடந்த 2011ஆம் ஆண்டு இந்த ஆவணங்களை பெற ஆனந்த் கௌதபாளையம் கிராம நிர்வாக அதிகாரியாக இருந்த குணசேகரன் என்பவரிடம் விண்ணப்பித்திருக்கிறார். ஆனால் அடங்கல் சான்று வழங்க குணசேகரன் ரூபாய் 1500 லஞ்சமாக கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது. VAO குணசேகரன் அப்பொழுது விருமண்டம்பாளையம் கிராம நிர்வாகத்தையும் கூடுதல் பொறுப்பாக கவனித்து வந்தார். இந்த சூழலில் லஞ்சம் கொடுக்க விரும்பமில்லாத எலக்ட்ரிக்கல் கடை உரிமையாளர் ஆனந்த் இது குறித்து ஈரோடு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசில் புகார் தந்தார். இதைத் தொடர்ந்து ரசாயன பொடி தடவிய 1500 ரூபாயை போலீசார் ஆனந்திடம் கொடுத்து அனுப்பியிருக்கின்றார்கள். இதனிடையே கடந்த 22/11/2011ஆம் ஆண்டு விருமாண்டபாளையம் கிராம நிர்வாக அலுவலகத்தில் குணசேகரன் தனது டிரைவரான சதீஷ் என்பவர் மூலமாக ரூபாய் 1500 பெற்றிருக்கிறார். அப்பொழுது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் குணசேகரன், சதீஷ் ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் இந்த வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்தி வந்தார்கள். இது தொடர்பான வழக்கு விசாரணை திருப்பூர் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. நேற்று இந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டது. இதன்படி ஓய்வு பெற்ற VAO குணசேகரனுக்கு 3 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனையும் 4000 அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. சதீஷுக்கும் 3 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனையும் 2000 அபராதமும் விதித்து நீதிபதி செல்லத்துறை தீர்ப்பளித்திருக்கிறார். ஓய்வு பெற்று 10 வருடங்கள் கழித்து VAOக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை கிடைத்துள்ளது. VAO, சர்வேயர், தாசில்தார் யாராக இருந்தாலும் லஞ்சம் வாங்கி கைதான வழக்கில் சிக்கினால் ஓய்வு பெற்ற பின் வழக்கை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதேபோல் சிறை தண்டனையும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குவதை தடுக்க உள்ள சட்டத்தை ஒவ்வொரு சாமானிய மக்களும் பயன்படுத்தி தொடங்கினால் கண்டிப்பாக லஞ்ச பிரிவினை பிரச்சனையை முடிவு வரும் என்று நம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.